ஊரே பாராட்டி கொஞ்சுதுங்க. அப்புறம் உனக்கு என்ன வேணும்? இதை தாண்டி இன்னும் விஜய் சாருக்கு 2 படம் வச்சிருக்காரு. மனோபலம் சார் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வெளியில் எப்படி ஆயிடுச்சுன்னா வினோத் சார்னா ரொம்ப சீரியஸாக இருப்பார், பேசவே மாட்டார்னு. ஸோ அவரோட இன்னொரு சைடு எங்கே பார்க்கலாம்? செம்ம ஜாலியாக கலாய்ச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு. ஒரே நிமிஷம், இவருக்கு இருக்க காமெடி சென்ஸ் யாருக்குமே கிடையாது. எல்லா சீரியஸ் டைரக்டரும் நீங்கள் சங்கர் எடுத்துக்கோங்க, இவரை எடுத்துக்கோங்க, எல்லா சீரியஸ் டைரக்டருக்கும் அப்படியே இப்படி கையை வச்செல்லாம் போஸ் கொடுத்து ஸ்டில்லு கொடுப்பாங்க. ஆனால் ஒன்றும் கிடையாது. 1ஆம் நம்பர் போக்கிரி மொல்ல மாதிரி அந்த மாதிரி அவ்வளோ காமெடி சென்ஸ். வினோத் சார் பாப்பா எதுனா மாட்டி விட்டுற செஷன் மாதிரி இருக்கு எனக்கு. இன்ஃபேக்ட் முதல் படத்துல நட்டி அப்போ இந்தியாவே அறிஞ்ச ஒரு சினிமோட்டோகிராஃபர். அவர் தான் கண்டிப்பா என் படத்தை ஹீரோன்னு அவர் ரொம்ப விடாப்படியா உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு அது டக்குன்னு ஏத்துக்கக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சா? ஷாக் ஆயிட்டுங்க. நட்டியா? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு, காலையில் கூட சொல்லு பாட்டேன். நட்டி சார் சார் டைரக்ட் பண்ண படத்தில் கேமரா அசிஸ்டன்ட். டேய் அவனை எனக்கு நல்லா தெரியும்டா. அவன் ராஜஸ்தானில் ஏதோ ஷூட்டிங்கில் இருக்கேன். சரி, அவனை வேணுன்றாரு. என்னன்னா அனுபவம் வாய்ந்த ஒரு ஏமாத்துறவனா இருக்கணும். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு முன்னாடி சதுரங்க வீட்டு ரிலீஸ் ஆகும்போது படம் பார்த்து முடிச்சுட்டு வாட் இட் மனோபாலா சார் செட் ஃபர்ஸ்ட் காப்பிக்காக பார்த்துட்டு அங்கே டப் பண்ணி முடிச்சுட்டு இவங்க பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சாருக்கு 17 மோதிலால் ஸ்ட்ரீட்னு ஆஃபீஸ், அது ஃபேமஸ் அந்த இடம். அந்த இடத்துக்கு நிறைய பேர் சினிமாவில் போயிருக்காங்க. அது அந்த சரவணா ஸ்டோர் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்டு. அங்கே பார்க்குறாங்க. நான் கொடுத்துட்டு என்னோடய ரூமுக்கு வந்துட்டேன். நான் ஒரு 2 months ரூமுக்கே போகல. ஸோ போயிட்டு அந்த 4 hours என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. நான் என்னோடய ரூமை க்ளீன் பண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சார் பார்த்துட்டோம், மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், பார்த்துட்டோம், நல்லா இருக்குது சார், இதை சார் பேசணும்னு சொன்னாங்க. சார்கிட்ட கொடுத்தேன். எங்கடா போயிட்ட நீ, உனக்காக பொக்கேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம், கிளம்பி வாடா அப்படின்னு சொன்னார். இல்லை சார் நான் வரேன், காலைல வரேன், டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சுன்னொடனே நான் இந்த மாதிரி படம் இருந்தால் டி நகரே விலைக்கு கேட்டிருப்போம்டா, நீ பாட்டுக்கு அங்கே தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ ப்ரொடியூசர் எல்லாருமே கூப்பிட்டு அது வரைக்கும் நாங்கள் ரொம்ப கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ இவங்க எல்லாரும் ஒரு 10 பேர்கிட்ட பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க அந்த டைமில். ஸோ அப்போவே ஒரு ரிலீஃப் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் யாருமே படம் நல்லா இல்லைன்னு சொல்ல, அங்கேருந்து எல்லாருமே ஷோ போட ஆரம்பிச்சு எல்லாருக்குமே படம் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முதல்ல இவர் எங்கே மீட் பண்ணீங்க? நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க, இந்த பையன் முதல்ல வரும்போது ஒரு ஸ்கூட்டியில் தான்ப்பா வந்தான், அப்படி ஸ்கூட்டியை நிறுத்திட்டு பேசினா என்கிட்டன்னு. அந்த ஸ்கூட்டி இல்லை, டிவிஎஸ் 50. ஸ்டார்ட் ஆகாத டிவிஎஸ் 50 அப்படியே டர்க்குன்னு நின்றுச்சு. நான் முதல்ல எனக்கு ஒரு 4-5 படம் நான் தயாரிக்கணும்னு நினச்ச படம்லாம் கைவிட்டு போயிடுச்சு. அப்போ நலன்கிட்ட சொன்னேன், இப்போ நல்ல கதை இருந்தால் நல்ல பேனர் வரும்ல, எனக்கு நல்ல பேனர் வர அளவுக்கு ஒரு கதையை அனுப்புனேன். இவர் அனுப்புனார். இன்னைக்கு பிக்சர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பேனர் உருவானதுக்கும் இவர் தான் காரணம். அடுத்ததாக சதுரங்க வேட்டை 2 அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கும் இவர் தான் காரணம். சார் ஏதோ அன்புல சொல்கிறாங்க, இதெல்லாம் மைண்டில் எடுத்துக்காதீங்க.